முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. ஒரு மனுஷன் சிங்கிளாக இருக்கிறான், தனித்த மனிதனாக இருக்கிறான் அப்படின்னா அவனை அட்டாக் பண்ணுறது ஈஸி. 2 பேராக இருந்தால் அந்த நபரை அட்டாக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். 3 பேராக இருந்தால் அவங்க 3 பேர் சேர்ந்து அந்த எதிராளிகளை அவங்க அட்டாக் பண்ணிடுவாங்க. அதனால் அந்த கம்பேனியன்ஷிப் அது ரொம்ப நல்லது. வேத மதத்தான் சொல்லுது, தனியாக இருக்காதீங்க, ஒரு நல்ல கம்பேனியன்ஷிப் உங்களுக்கு வேணும்னு சொல்லுது. அது நண்பர்களாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, நல்ல நபர்களை நமக்கு துணையாக எடுத்துக்கணும். இது வரைக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலை, நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் கல்யாண வயசுக்கு நீங்கள் வந்துட்டீங்க, படித்து முடிச்சாச்சு, வேலைக்கு போயாச்சு, உங்கள் மேரேஜ்க்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய ஏற்ற துணையை நான் செலக்ட் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். என் பெற்றோரால் கூட நாங்கள் இடரெலாம் போயிடக்கூடாது. ஒரு சில நேரம் பெற்றோர்கள் அவங்களுடைய நண்பர்கள் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக ஆண்டவருக்கு அவர் உனக்காக வச்சுருக்க மாட்டார், வேறு ஏதாவது ஒரு சாய்ஸாக அவங்க எடுத்துடலாம். அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. எனக்காகவும் என் பெற்றோருக்காகவும் நான் கேட்குறேன்னு சொல்லி நீங்களே உத்தரவாதம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற துணையை உங்களுக்கு கொண்டு உங்களுக்கே தருவார். ஒருவேளை நீங்கள் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா கணவன் மனைவி நீங்கள் தனியாக இல்லை, ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். அந்த 3 நபராக தான் நீங்கள் இருக்கிறீங்க. கர்த்தர் தான் உங்கள் 2 பேருக்குமே முதல் நபர். நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது ஆண்டவருக்கு தான். ஒருவேளை உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க டாமினேட் பண்ண நீங்கள் விடக்கூடாது. பெற்றோர்களுக்கு முதல்ல இது தெரிஞ்சிருக்கணும். ஒன்ஸ் பிள்ளைங்க ஃபேமிலி ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய லிமிட்ஸ்குள்ளே நம்ம போகக்கூடாது. நிறைய பிள்ளைங்க இருக்கிற இடத்துல பெற்றோர்கள் இந்த தவறு செய்வாங்க. ஒரு பிள்ளைகிட்டேருந்து எல்லா அமௌண்ட்டையும் வாங்கி இன்னொரு பிள்ளைக்கு கொடுத்துருவாங்க. ஒரு பிள்ளையை ஒரு மாதிரி நடத்துவாங்க, இன்னொரு பிள்ளையை இன்னொரு மாதிரி நடத்துவாங்க. பெற்றோராக நீங்கள் உங்களுடைய இன்கம், உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ், உங்களுடைய எஃபோர்ட்டில் வந்த நன்மைகளை நீங்கள் எந்த பிள்ளைக்கு வேணால் கொடுக்கலாம். ஆனால் ஒரு பிள்ளையோட உழைப்பை மொத்தமாக சுரண்டி இன்னொருத்தருக்கு கொடுக்கறது நல்லா இல்லை. பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் டாமினேட் பண்ணுறதும் நல்லா இல்லை. கர்த்தர் அதற்கு கணக்கு கேட்பார். உங்கள் கணவன் மனைவியாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், பிள்ளைங்களாகிய நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆண்டவருக்கு கொடுங்க. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் உங்களுடைய பார்ட்னர்ஸ், உங்கள் பிள்ளைங்க. தேர்ட் சர்க்கிளில் தான் உங்களுடைய பெற்றோர்கள், சிப்ளிங்ஸ் எல்லோரும் வருவாங்க. இவங்களை டாமினேட் பண்ண நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. அதுக்காக பேரண்ட்ஸை நடுத்தருவில் விட்டுட்டு போங்க, சிப்ளிங்ஸ் எல்லாம் கழட்டி விட்டுருங்கன்னு நான் சொல்ல வரல, அவங்கள பார்க்கணும். ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆண்டவருக்கும் உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய பார்ட்னருக்கு கொடுங்க. அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் டெசிஷன் எடுங்க. பெற்றோர்களை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குதான், ஆனால் அந்த லிமிட்டேஷன்ஸ் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னொருத்தங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வர்றதுக்கு நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. ஆண்டவர் அதில் பிரியப்பட மாட்டார். உன்னை நம்பி தானே உன் பார்ட்னரை கொடுத்தாரு, அப்புறம் கணக்கு கேட்பார்ல. நீங்கள் ஆண்டவரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் முடிவுகளை எடுங்க. இன்னொருத்தங்களை பஞ்சாயத்து கூட்டிட்டு நடு வீட்டில் வச்சுட்டு இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லிமிட் இருக்குது. அதை ஒவ்வொருவரும், சிப்ளிங்ஸாக இருந்தாலும் பேரண்ட்ஸாக இருந்தாலும், ஒரு கப்பிள்ஸ் 2 பேர் இருக்காங்கன்னா அவங்களுடைய லைஃப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவர்களுடைய லைஃப் டெசிஷனை அவங்க தான் எடுக்கணும். நம்ம போய் அங்கே போய் நின்று பஞ்சாயத்தை நடுத்தெருவில் கொண்டு நிறுத்தி வீட்டையே அசிங்கப்படுத்திட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர்கள் பிரியப்பட மாட்டார். கர்த்தர் கண்டிப்பாக உங்களை நடத்துவார். நீங்கள் கவனமாக இருங்க. ஆண்டவரை சார்ந்து இருக்க கற்றுக்கொள்ளுங்கள்.